இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார். அமைதியை எங்கும் அருளுவார். ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார். விடியலில் கீதமாக முழங்குவார். விடுதலை வாழ்வு நமக்கு வழங்குவார். விடியலில் கீதமாக முழங்குவார். விடுதலை வாழ்வு நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஊருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். ஒரு சில நிமிடங்கள் அனைவரும் அமரவும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். நன்றி திருப்பலியாக பாஸ்கர் ஆனந்தி குடும்பம் இயேசுவின் திருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜெரோம், கிறிஸ்டி விஜிலா, ஜெனிஃபர் பிரசாந்த் நன்றி திருப்பலியாகவும், ஆண்ட்ரோ டிக்னா ஆல்ஃபின் நன்றி திருப்பலியாகவும், ஆரோக்கிய அந்தோனிராஜ், ஜெனிஃபர் மேரி 12வது ஆண்டு திருமணத்தை சிறப்பிக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் வேண்டி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கான்ஸ்டன்டைன் ராஜா, ரோசி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், வின்சிகலா பால்ராஜ் நன்றி திருப்பலியாகவும், ராஜேந்திரன் குணசந்தரி நன்றியாகவும், மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். லீனா இயேசுவின் திருத்திற்கு நன்றி திருப்பலியாகவும், ஜெய லாரன்ஸ் குடும்பம் நன்றியாகவும், சாபு லிதியா குடும்பம் நன்றி திருப்பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த சந்தியாகோ டி குரூஸ், ரத்தினமேரி, மரிய மிக்கேல், பவுலால், ஆண்ட்ரூஸ் ஃபாத்திமன், மரிய கலிஸ்ட், ஜார்ஜ் ஆண்டனி, மில்டன், ஸ்டான்சி, லிட்டில் மேரி, எரோனி, ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவர்களின் ஆத்மாக்கள், எம் மரிய நாயகம், ஏ அருளானந்தம், சகாயராணி, ஆரோக்கியம், அருளானந்து, வேதமுத்து, உத்திரிகசரத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், யாரும் நினையாத ஆத்துமாக்கள், அடைக்கல சாமி, விஜய் பிரான்சிஸ் 6ஆம் ஆண்டு நினைவு, இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்ய பெற்று அவரது உணர்வுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை சொற்றொடர்கள் 14 தொடங்கி 21 முடிய. என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாகும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக்கொள்ள இடமுண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என்ன வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களில் வல்லமையாலும் கடவுளின் ஆவியின் வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறெதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாக இருந்தது. ஏனெனில் வேறொருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார்.
மீட்பை வெளிப்படுத்தினார். இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகப்புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. இறையினத்தார் கண் முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். இறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் மீட்பை வெளிப்படுத்தினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே பேசும், அடியவர் நான் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1-8 முடியும். இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது. இறந்து உண்ணவும் வெட்கமாயிருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம்,
நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை பாடல். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பார் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான தாலே, புதிரான வாழ்வே எதிரான தாலே, பொலிவாக செய்வார் ஆண்டவனே, உம் பலியோடு அணைப்பார் ஆவலனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்ற பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் உம் ஒரே திருமகனை சொல்லற்கிற இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவடைந்து நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கை ஆகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதை தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்கு உரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார்.
இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். எமது ஒளி, எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது ஒளி, எமது வழி, எமது வாழ்வு இயேசையா. திசையும் பாதைகள், சந்தைக்கென்ற வேலைகள்,
நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நான்கு திசையின் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் நீயே எங்கள் வழியாவாய் நீதியின் பாதையின் பொருளாவாய் உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள் அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள் நீயே எமது ஒளி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளின் ஆட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விட தகமான சூழல்கள் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் நீயே எங்கள் ஒளியாவாய் நீதியின் பாதையின் சுடராவாய் உம்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் நிறைவா உணர்தல் தாரும் நீயே எமது மொழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு இயேசையா கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் மறைபரப்பு ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். எனவே காலையிலிருந்து சிற்றுண்டிகள், விளையாட்டுப் போட்டிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நமது ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்றன. அன்னைக்கு என்ன தான் வேலை இருந்தாலும் என்ன பண்ணிடணும், லீவு போட்டு நம்ம கோவிலில் தான் இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு தான் வேலை இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் விடுமுறை கொடுத்து விட்டு நமது ஆலயத்தில் காலை 6 மணிக்கு வந்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி தான் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே எங்கே? கோவிலில் தான். சரிங்களா? நீங்கள் காசு கொடுத்து வாங்கக்கூடிய உணவுகள் அனைத்தும் அந்த காசு யாருக்கு போகுது? எங்கள் பாக்கெட்டுக்கு போகுதா? எங்கே போகுது? இது மாதிரி பல்வேறு நாடுகளில் குருக்கள், கன்னியர்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க.
தெரியுமா? சூடான், நைஜீரியா என்ன நடக்குதுன்னு? ஆலயங்கள்லாம் இடிக்கப்படுகிறது, குருக்களை வெட்டுகிறார்கள், கிறிஸ்டியன் சொன்னால் என்ன பண்ணிடுறாங்க? சாகடித்து விடுகிறார்கள். அந்த மாதிரியான நாட்டிற்கு தான் நாம் இந்த பணத்தை அனுப்பி வைக்கவிருக்கின்றோம். எனவே முழுமையான ஈடுபாடோடு இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் அருளடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவுக்கு ஒத்தவராகி வெண்ணுலகில் அவருடைய ஆட்சியில் பங்கேற்பாளராகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கருணைக்கு எல்லா காலமும்
மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நாம் நமது கரங்களை நெஞ்சோடு அணைத்து ஒரு நிமிடம் நமது தேவனாகிய ஆண்டவரை மட்டுமே உற்று நோக்குவோம். ஒரு நிமிஷம் அவரை மட்டுமே, எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடாமல், எந்த ஒரு சத்தத்திற்கும் இடம் கொடாமல், நமது தேவனை மட்டுமே, நமது ஆண்டவரை மட்டுமே, நம்மை படைத்தவரை மட்டுமே நாம் உற்று நோக்குவோம். கண்களை மூடுவோம். எல்லாருமே கண்களை மூடுங்கள். முழுமையாக கண்களை மூடி நாம் நவம்பர் மாதத்திலே குறிப்பாக இறந்து போன ஆத்துமாக்கள் இந்த மாதம் முழுவதும் நமது குடும்பத்திலே நமக்கு தெரிந்தவர்கள், நமது உற்றார் உறவினர்கள் இறந்து போனவர்களை நினைவு கூறும் இந்த மாதத்திலே ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து இவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக உத்திரிக்க ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், இதோ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் இறைவனின் பாதம், இறைவனை முகமுகமாக தரிசிப்பதற்கு அவர்கள் செல்வதற்காக மன்றாடுவோம். குறிப்பாக நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் நாம் இந்த நவம்பர் மாதத்தை குறிப்பாக கருவிலே சிதைக்கப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். கருவிலே கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். குழந்தை வரனில்லாமல் எவ்வளவோ நபர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்க இந்த காலத்திலே எத்தனையோ நபர்கள் கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சபை இந்த கருக்கலைப்பை எப்படி பார்க்கிறது என்று பார்க்கும் பொழுது வேண்டுமென்றே கொலை செய்கிறார்கள். தாயின் வயிற்றில் இருக்கும் கருவை வேண்டுமென்றே கொலை செய்வது, இன்டென்ஷனல் கில்லிங். இதோ கருவிலே சிதைக்கப்பட்ட குழந்தைகளுக்காக, அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாம் மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் நெஞ்சோடு இணைத்தவாறு நமது கரங்களை பதித்து இயேசுவினுடைய திருநாமத்தை வாயை திறந்து நாம் சத்தமாக சொல்லுவோம். வாயை திறந்து சத்தமாக இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சத்தமாக எல்லோருமே வாயை திறந்து, யார் என்னை பார்க்கிறார்கள் என்று இல்லாமல் வாயை திறந்து சத்தமாக இயேசுவே, இயேசுவே என்று நாம் ஜெபம் செய்யும் பொழுது அவர் நம்மை காப்பவராக, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பவராக அவர் இருக்கிறார். எனவே வாயை திறந்து சத்தமா இயேசுவே, 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 நீர் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி,
இயேசுவே நன்றி. இயேசுவே நீர் எனக்கு இந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி. இதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை நீர் கொடுத்த கொடை. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே 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 உமக்கு நன்றி. இன்று நாம் சிந்திக்கவிருக்கக்கூடிய தலைப்பு சாவு. இறப்பை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அதுவும் ஒரு கிறிஸ்தவனாக நான் இறக்கும் பொழுது எனக்கு என்ன நேரிடுகிறது? கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது இதோ இந்த நவம்பர் மாதத்திலே இறந்து போனவர்களுக்காக நாம் மன்றாடும் இந்த மாதத்திலே இறப்பை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். கிறிஸ்தவனாக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவனாக நான் மரிக்கும் பொழுது எனக்கு என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ற பாடலை உற்சாகமாக நாம் நமது இரு கரங்களையும் தட்டி வாயை திறந்து சத்தமாக பாடுவோம். எல்லோருக்குமே தெரிந்த பாடல். அதனால கரங்களை தட்டி வாயை திறந்து சத்தமாக அனைவரும் சத்தமாக வாயை திறந்து பாட வேண்டும். சத்தமா வாயை திறந்து கரை தட்டி கைகளை தட்டுது. எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் இதோ எனது வாழ்விலே நான் எப்பொழுதெல்லாம் புதிய புதிய முயற்சிகளை செய்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் புதிய விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கின்றேனோ, பல்வேறு தடைகள், பல்வேறு துன்பங்கள், பல்வேறு துயரங்கள், அப்பா நீர் ஒருவர் மட்டும்தான் இவைகள் அனைத்தையும் உடைத்து எரிபவராக இருக்கிறேன். அப்பா நீர் என்னை ஆசீர்வதியும், என்னோடு கூட பயணித்தருளும். சத்தமாக வாயை திறந்து என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சத்தமாக பாடுவோமா? வாயை திறந்து சத்தமா சத்தமா வாயை திறந்து எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். சத்தமாக வாயை திறந்து யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகவே கூடாது. சாத்தான் நம்மை எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும், சாத்தான் நம்மை எவ்வளவுதான் வேதனைக்குள் நம்மை தூக்கி போட்டாலும் சோர்ந்து போகவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இதோ நமது கரத்தை பிடித்து இதோ கிறிஸ்து ராஜா நம் முன்னே செல்கிறார். அவர் பின்னாடி செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடாமல், எதற்குமே நாம் இடம் கொடாமல் கிறிஸ்துவை மட்டுமே முன்னிறுத்தி அவரை மட்டுமே நாம் பின்தொடர்பவர்களாக, அவர் பின்னாடி எதையுமே எதிர்பார்க்காமல் அவர் ஒருவருக்காக அவரை நோக்கி செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்து ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார், நான் அவரை பின் செல்கிறேனாம். சத்தமாக வாயை திறந்து வாயை திறந்து சத்தமா என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையிலேந்தி நான் ஓசன்னா பாடிடுவேன். சத்தமாக வாயை திறந்து
சத்தமாக வாயை திறங்கப்பா. இதோ நீர் என்னை காத்து கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் வாழும் என்னை எந்த ஒரு தீங்கும் என்னை கிட்ட வராது. சாத்தான் என்னிடம் வராது. எந்த விதத்திலும் சாத்தான் என்னிடம் வராது. ஏனென்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வெற்றி மட்டும்தான் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. எவன் ஒருவன் கிறிஸ்துவை ஆதாயமாக கொண்டு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறானோ துன்பங்கள் வராது, துயரங்கள் வராது, தோல்வி நம்மை நெருங்காது, சாத்தான் நம் கிட்ட வரவே வராது. வெற்றி மட்டும்தான் நிச்சயம். சத்தமாக நாம் அனைவருமே கிறிஸ்துவை மட்டுமே ஆதாயமாக கொண்டு கிறிஸ்துவை மட்டுமே, அவரை மட்டுமே முழுமையாக நம்பி நாம் சத்தமாக வாயை திறந்து பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொள்வார். சாத்தானின் அதிகாரங்கள் எல்லாம் என் நேசர் பறித்து கொள்வார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் சத்தமாக வாயை திறந்து சிலுவையில் அறைந்து விட்டார். சத்தமாக வாயை திறந்து காலாலை மிதித்து போட்டார். சாத்தானை இயேசு தன்னுடைய காலினாலே மிதித்து போடுகிறார். கிறிஸ்துவுக்குள் நான் இதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இரண்டு கரங்களையும் உயர்த்தி கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவே, இயேசுவே, 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 இயேசுவே. சத்தமாக வாயை திறந்து இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இதோ நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சாத்தான் என்னிடம் வர இயலாது. எந்த துன்பமும் என்னை நேரிடாது. எந்த துயரமும் என் கிட்ட வராது. இதோ நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவனாக பிறந்து கிறிஸ்தவனாகவே நான் மரிக்கவிருக்கின்றேன். இதோ இறப்பை நான் எப்படி சந்திக்கவிருக்கின்றேன். இறப்பை நான் முகமுகமாக எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன். இதோ தகப்பனே, கிறிஸ்துவோடு நான் இறந்திருக்கும் பொழுது இறப்பு எனக்கு ஒன்றும் பெரிதல்ல. கிறிஸ்துவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறப்பு எனக்கு ஒரு பெரிதாக, ஒரு பொருட்டாக நான் இறப்பை கருத போவதில்லை. சத்தமாக மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள் எனக்கு, அதை சத்தமாக பாடுவோமாக. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்ற வரிகளை திரும்ப திரும்ப சத்தமாக நாம் பாடுவோம். கரங்களை இசைத்து கரங்களை சத்தமாக வாயை திறந்து வாயை திறந்து சத்தமாக கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. சத்தமாக வாயை திறந்து கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. எப்பொழுதுமே வெற்றி உண்டு. மௌனமாக அனைவரும் அமரவும். அனைவரும் அமர்ந்து நமது கண்களை மூடிக்கொள்வோம். கரங்களை இதயத்தோடு வைத்து கொள்வோம். கண்களை மூடுங்கள். தயவு செய்து கண்ணை திறக்காதீர்கள். நான் சொல்கின்ற வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள். இதோ இறப்பு, சாவு என்ற வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது என் உள்ளம் பதறி போகிறது. சற்று நினைத்து பாருங்கள். இதோ சவப்பெட்டிகள். நான் உயிரற்று படுத்திருக்கிறேன். உயிர் இல்லாமல், ஆன்மா இல்லாமல், வெறும் உடல் மட்டும் சவப்பெட்டியில் படுத்திருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள்.
நாம் ஒவ்வொருவரும் இதை எதிர்கொள்ளவிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சவப்பெட்டியில் படுத்திருக்கிறோம். மக்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள். நம்மை பற்றி பல பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறார்கள். நம்முடைய உற்றார் உறவினர்கள் அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நமது பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கதறி கதறி கண்ணீரினால் இதோ தகப்பனை பிரிந்து, தாயை பிரிந்து, குழந்தையை பிரிந்து, உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில வாய்கள் நம்மை போற்றும், ஒரு சில வாய்கள் நம்மை ஏளனப்படுத்தும், திட்டும், போய்விட்டான் என்று மகிழ்ச்சி அடையும். ஒருவருடைய இறப்பு தான் அவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது. சிந்தித்து பார்ப்போம். அனைவரும் கண்களை திறப்போம். இன்று நாம் சாவை குறித்து சிந்திக்கவிருக்கின்றோம். எத்தனை பேருக்கு சாவு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது இல்லை? எத்தனை பேருக்கு சாவு பிடிக்கும்? இறப்பு என்பது பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்கல. ஒருத்தருக்கு மட்டும் பிடிச்சிருக்குது. ஏன்னா வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறான்? அதனால் சாவு என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிக்காது. என்னடா இவன் சாவு சாவுன்றான், இறப்புன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், எதுக்கு சாவுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான்? ஏனென்றால் நம்ம புரிஞ்சிக்கணும், சாவு என்ற வார்த்தை நம் மனதை குத்த வேண்டும். சரிங்களா? எத்தனை பேருக்கு சாவதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? இப்போ செத்தா கூட நான் நிம்மதியாக சாவோம் ஃபாதர், ஒரே வார்த்தம் தான், அதுவும் சின்ன பையன். அவர் யாருக்குமே சாவதற்கு தயாராக இல்லை, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னா வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது, சரிங்க, அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்குது. சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், அடிக்கடி டென்னிஸ் கிட்ட சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், சாதிக்காமல் சாகக்கூடாது. என்னது? சாதிக்காமல் சாகக்கூடாது. இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், நிறைய தப்பு பண்ணிட்டோம், நிறைய தவறுகள், நிறைய பாவங்கள், நிறைய ஒரு முயற்சி இல்லாமல் ஏனோதானோ என்ற வாழ்க்கை. ஆனால் இதுக்கப்புறம் வாழ போகிற வாழ்க்கை சாதிக்காமல் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது. சாதிக்காமல் நம்ம சாவுக்கு குறைஞ்சது எத்தனை பேர் வரணும்? குறைஞ்சது எத்தனை பேர் வரணும் நம்மளுடைய சாவுக்கு? 1000 பேர் பத்துமாமா? போதுமா 1000 பேர்? நம்மளுடைய சாவுக்கு எத்தனை பேர் வரணும்? சொல்லக்கூடாது. சரிங்களா? எனவே சாவு, அதை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். அதுவும் கிறிஸ்தவ இறப்பு. சரிங்களா? ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து, கிறிஸ்தவளாக பிறந்து நான் இறப்பை எதிர்கொள்ளும் பொழுது எனக்கு என்ன நடக்கிறது? கிறிஸ்து எதற்காக பிறந்தார் மனிதனாக? இயேசு எதுக்காக மனிதனாக பிறந்தார்? சத்தமா வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? சாவை ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசு பிறந்தது எதற்காக? சாவுவதற்காக தான், கொலை செய்யப்படுவதற்காக தான், இறப்பதற்காக தான் இயேசு பிறந்தார். அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்பது, இயேசு பாவத்தை எதிர்கொண்டு தனது உயிரை தியாகம் செய்தார். அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என்ன பண்ணணும்? பாவத்தை எதிர்கொண்டு நாம் என்ன பண்ணணும்? மடிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் பாவத்தை எதிர்கொண்டு மடிவதற்கு தயாராக இருக்க வேண்டும். பாவத்தில் மடியக்கூடாது. புரியுதா? பாவத்தினால் செத்து போகக்கூடாது. அந்த பாவத்தை எதிர்கொண்டு நான் சாக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கிறது. எனவே அதை பற்றி விவிலியம் நமக்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் கூறுகின்றது என்றதை அதை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். பொதுவாக சாவு, அதை பார்த்துருக்கிறீர்கள், எப்படி சாவாங்க? நமக்கு டிவியில் பார்த்துருப்போம், ஹீரோ ஹீரோயின்ஸு அவங்க அம்மா அப்பா சாகுவாங்க. எப்படி சாவாங்க? என்ன பண்ணுவாங்க? மூச்சு என்ன பண்ணுவாங்க?
பார்த்ததே இல்லையா? அப்போ டிவியே பார்க்குறதில்ல. அப்போ யார் வீட்லேயும் டிவியே இல்லை. டிவி இருந்தாலும் மாதா டிவி மட்டும்தான் ஓடும் இல்லை, வேறு எதுவுமே நீங்கள் பார்க்குறதே கிடையாது. சாவு எப்படி வரும்? எப்படி இருக்கும்? எனவே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஒரு மனிதன்னா ஆண் மட்டுமல்ல, பெண்கள் யார் இறந்தாலும், மனிதர்கள் இறந்தார்கள் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது 60 நாளில் நாற்றம் அடிக்கும். என்னது? வெறும் 60 நாள். 60 நாள் 60 மணி நேரம். 60 மணி நேரம்னா எத்தனை நாட்கள்? 2 4 6 நாட்கள். 6 நாளில் என்ன ஆகுமா? நாற்றம் அடிக்கும். கிட்ட கூட போக முடியாது. சரிங்களா? அப்புறம் 3 நாட்களில் இறந்து 3 நாட்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த நகனா இருக்குல்ல, நகம், அதெல்லாம் என்ன ஆகிடுமா? அதுவே விழுந்துரும். என்னது? அதுவே விழுந்துருமா. நம்ம என்ன பண்ணுறோம்? நகத்துக்கு என்ன பண்ணுறோம்? இவ்வளோ பெருசாக வளர்த்துக்கிறது, அதை வேற போட்டு 10 கலரில், ஒரு நகத்தில் 10 கலரில் பெயிண்ட் பண்ணுறது, என்னென்ன அட்டகாசம் பண்ணுறோம். எனவே 3 நாட்கள் தான். இறந்து வெறும் 3 நாளில் நகம் எல்லாம் கீழே விழுந்துடும். சரிங்களா? அடுத்தது 4 நாளில் என்ன நடக்குது? நம்முடைய ஈறு நாள் இருக்குல்ல, பல்லுங்க, நிறைய பேர் தங்கப்பல் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில்வரு தங்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ஈரன் என்ன ஆகிடும்? 4 நாளில் போயிடும். அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. சரிங்களா? அடுத்தது 5 நாட்களில் இந்த மூலன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? உருகி காது வழியாக வெளியே வந்துடும். என்னது? உருகிடும். அப்படியே உருகி காது வழியாக வெளியே போயிடும். எத்தனை நாட்களில்? 5 நாளில் மூளை போயிடுச்சு. 6வது நாளில் என்ன ஆகுது? கேஸ் ஃபார்ம் ஆகி நம்ம வயிறு என்ன பண்ணிடுது? வெடிச்சிரும். கொமட்டாது, வெடிச்சிரும். போச்சு, அவ்வளோதான். சரிங்களா? என்ன ஆகுது? வாயு உள்ளே போகி வயிறு வெடித்து விடும். எத்தனாவது நாளில்? 6 நாள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்தில் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணிவிடும்? ஒரு மாதிரி திரவமாக மாறிவிடும். வெறும் எலும்பு மட்டும்தான் என்ன பண்ணோம்? இருக்கும். வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அவ்வளோதான் வாழ்க்கை. மனித வாழ்க்கை அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இறப்புக்கு அப்புறம் நீங்கள் நான் யாராக இருந்தாலும், நம்ம என்ன தான் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தான் சொத்து சுகம் வச்சுருந்தாலும் சரி, என்ன தான் தலைகீழ குப்புறக்கட்டு நம்ம படுத்தாலும் சரி, எதுவுமே கிடையாது. இதுதான் என்னது? உண்மை. இதுதான் நம்முடைய நாம் அனைவரும் சந்திக்கக்கூடியது. எனவே இந்த இறப்பை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? இறப்புனாலே பயம், சாவுனாலே பயம். திருப்பாடல் எடுங்கம்மா. திருப்பாடல் 39. திருப்பாடல் 39. திருப்பாடல் 39:4. ஒருத்தர் வாசிங்கம்மா. ஒருத்தர் மட்டும் சத்தமாக வாசிங்க. ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவு புகட்டியருளும். அப்புறம் அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். புரிஞ்சிச்சா? அதாவது நான் என்னுடைய முடிவு, ஆண்டவரே நான் எப்போ செத்து போவேன்றத எனக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு நாள், நீ இன்னும் 40 நாள் தான் இருப்பேன், 50 நாள் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு அளவு என்பதை நீர் எனக்கு காண்பித்தருளும். அப்போ தான் எனக்கு என்ன தெரியும்? நான் நிலையற்றவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றுமே கிடையாது. நாம் எல்லாருமே நிலையற்றவர்கள். நிலையற்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலையற்றவர்கள். ஏற்கனவே இறந்து போனவர்கள், அவங்களுக்கு பஸ்ஸு வந்துருச்சு, என்ன பண்ணிட்டாங்க? அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. நமக்கு இன்னும் என்னது? நம்ம பஸ்ஸு என்ன பண்ணுறது? இன்னும் வரல. நம்ம எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? பஸ்ஸுக்கு நம்ம எங்கே வெயிட் பண்ணுவோம்? பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்க நமக்கு எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு ஆட்டம் போடுறோம். ஆமாவே இல்லையா? பஸ்ஸு எப்போ வரும்னு யாருக்கா தெரியுமா? தூங்க மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பொட்டுன்னு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? எனவே நாம் நம்மளுடைய பஸ்ஸுக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். எப்போ வரும்னு தெரியாது. எப்போ நம்ம
மண்டையை போடுவன் தெரியாது. ஆனால் நாம் என்னென்ன ஆட்டங்கள் ஆடுகிறோம், எத்தனை பேருக்கு நாம் பகைவர்களாக மாறுகின்றோம், என்னென்ன வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம், எத்தனை பேரை பற்றி அவதூறு பேசுகின்றோம். சரிங்களா? எனவே சாவு எப்போ வரும், எப்படி வரும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் நிச்சயமாக வரும். ஆமாவா இல்லையா? அதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக வரும். பிறப்பு நிச்சயமா என்பது ஒரு சந்தேகம்தான். சரிங்களா? பிறப்பு என்பது நிச்சயமா என்பது சந்தேகம். ஆனால் இறப்பு என்பது உறுதி. இறப்பு என்பது உறுதியாக இருக்கிறது. எனவே நான் இறக்கும் பொழுது என்னுடைய வாழ்நாள்களை அறிந்தவனாக வாழ்கிறேனா? சரிங்களா? நான் நிலையற்ற உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எப்போ போவேன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் வாழும் வரை கிறிஸ்துவுக்கு உகந்தவனாக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவனாக நான் வாழ்கிறேனா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியும். அடுத்து வாசிங்கம்மா, திருப்பாடல் 90. திருப்பாடல் 90, திருப்பாடல் 90 12. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இதை யார் எழுதுறது? திருப்பாடலின் ஆசிரியர் யாரு? தாவீது எழுதுறார். ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். வாசிங்க, திரும்பி வாசிங்க. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அதாவது நாம் போகிற பஸ்ஸு எப்போ வரும்னு நமக்கு என்ன பண்ணணும்? நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய பஸ்ஸு பார்த்துருக்கீங்களா? சிங் பஸ்ஸு, ரெட் பஸ்ஸு. பஸ்ஸு எப்போ வருதுன்னு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? இப்போவே ஃபோனில் பார்த்துருவாங்க. என் பஸ்ஸு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடும். இப்போ மட்டும் நம்மளுடைய தாவீது இருந்திருந்தாருன்னா எப்படி எழுதியிருப்பார்? ஆண்டவரே, என்னுடைய பஸ்ஸோட லொக்கேஷனை மட்டும் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்துறேன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? எனவே திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அழகாக சொல்கிறார், என்னுடைய வாழ்நாள்களை கணிக்க எனக்கு நீர் கற்றுத்தாரும். சரிங்களா? அதாவது என்னுடைய சாவு எப்போ வரப்போகுது என்பதை எனக்கு நீ முன்கூட்டியே அறிவித்தருளும். அப்பொழுதுதான் நான் ஒழுங்கானவனாக இருப்பேன். வாழ்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? ஏனாதானு வாழுவோம். கடைசி காலம் வரும்பொழுது அந்த மாதிரி புனிதர்களை நாம் எங்குமே பார்த்துருக்க மாட்டோம். பார்த்துருக்கீங்களா இல்லையா? வாழ்கிற வரைக்கும் அவங்க ஆடுற ஆட்டம் பார்க்க கூட முடியாது. அவ்வளவு ஆட்டம் ஆடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், ஒரு 60, 70, அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. 80க்கு அப்புறம் கோவில் தான் கெதி. மாதா டிவி மட்டும்தான் வீட்டில் ஓடும், வேறு டிவியே ஓடாது. ஃபாதர், எங்கள் வீட்டில் மாதா டிவி தவிர வேறு எந்த டிவி, எந்த சேனலும் நாங்கள் வைக்க மாட்டோம் ஃபாதர். 12:30க்கு அடோரேஷன் போடுவாங்க, அந்த ஃபாதர் சூப்பராக நடத்துவாருன்னு எப்போ பார்ப்போம்? 60 வயசு 70 வயசுக்கு மேலே தான். அது வரைக்கும் அந்த பக்கம் போகிறதே கிடையாது. எனவே நான் வாழ போகிற வாழ்நாளை கணிப்பதற்கு எனக்கு நீர் கற்றுத்தாரும். அடுத்து வாசிங்க. அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவேன். அப்படி என்றால் என்ன சொல்கிறாங்க? எவன் ஒருவன் தன்னுடைய இறுதி நாளை அறிந்திருக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய இறுதி நாளை அறிந்திருக்கிறானோ அவன் ஞானம் பெற்றவனாக இருப்பான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு ஆரம்பிப்பான். எனவே இறப்பு என்பது நமக்கு எதை கொடுக்கிறது? ஞானத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இறப்பை நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நம்ம செத்து போகிறது இறப்பை நினைத்து பார்த்தாலே நாம் ஒழுங்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். அப்படி என்றால் இறப்பு எனக்கு என்ன சொல்லுது? ஞானத்தை கொடுக்கின்றது. ஆனால் நாம் இறப்பை பார்த்து பயந்து ஓடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எசேக்கியா என்ற அரசன் இருக்கிறான். அம்மாவாயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 அரசர்கள் புத்தகத்தில் வருவார். சரிங்களா? 2 அரசர்கள் புத்தகத்தில் அவர் வருவார். 2 அரசர்கள் 20:2. சரிங்களா? எசேக்கியா அரசனை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீர் பிழைக்க மாட்டாய், நீ இறந்து போகி விடுவாயின்னு சொல்லிட்டு உடனே எசேக்கியா அரசன் என்ன பண்ணுவார்? சுவர் பக்கமாக திரும்பி கதறி அழுவார். ஆண்டவரே, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், உன் மீது நான் எவ்வளவு பக்தியாக இருந்தேன், உனக்கு நான் எவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறேன், ஆனால் நீர் என் உயிரை எடுக்கப் போகிறீர் என்று கதறி அழுவார். உடனே ஆண்டவர் தோன்றி நீ சாகவே மாட்டாய் என்று கூறினாரா? என்ன சொல்றாரு கடவுள்? நீ சாகவே மாட்டப்பா, நீ கடைசி வரைக்கும் சாகாம உயிரோடவே இருப்பேன்னு சொன்னாரா?
15 ஆண்டுகள் உயிரோடு இருப்பாயின்னு சொல்கிறார். அவ்வளோதான், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அப்படி என்றால் இறப்பை கண்டு நாம் ஒவ்வொருவருமே பயப்படுபவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இறப்பு நாளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நாம் ஞானத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். இறப்பு தான் இறுதியா என்று பார்க்கும் பொழுது இறப்பு இறுதியா? இறப்பு இறுதியா? இறப்புக்கு அப்புறம்தான் நாம் ஒரிஜினலான வாழ்க்கையை வாழப்போகின்றோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை, ஒரு வாடகை வீடு மாதிரி. வாடகை வீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாடகை வீடு, ரெண்டட் ஹவுஸ். இது வந்து நமது ரெண்ட்டு தான். நம்ம சொந்த வீடு எங்கே இருக்குது? மேலே இருக்குது. நம்ம வாடகை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால் நாம் சொந்த வீட்டுக்கு செல்வணும்னா என்ன பண்ணணும்? என்னுடைய சொந்த வீட்டிற்கு நான் செல்ல வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சொந்த வீட்டுக்கு போகிறது ஆசையா இல்லையா? எத்தனை பேருக்கு சொந்த வீடு வேணும்? சிஸ்டருக்கு கூட சொந்த வீடு வேணும், சரிங்களா? எத்தனை பேர் இப்போ உங்களாம் சொந்த வீடு தேவை இல்லையா? வேண்டாமா வேண்டாமா? கை தூக்குறது கஷ்டமாக இருக்குது. அப்போ சொந்த வீட்டுக்கு நீங்கள் என்ன போக மாட்டீங்க. நீங்கள் ஒழுங்காக சொந்த வீடு அங்கே கட்டினா தான் அங்கே போய் இருக்க முடியும். இல்லைன்னா எங்கே இருப்பீங்க? உத்திருக்க ஸ்தலத்தை தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதனால் நான் சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது நான் எப்படி இருக்கணும்? ஒழுங்காக ஞானம் நிறைந்தவனாக இவர் கற்பிக்கும் விஷயங்களை நான் திருவுளத்தை நிறைவேற்றுபவனாக இருந்தால் மட்டும்தான் நான் சொந்த இல்லத்திற்கு என்னால் திரும்ப செல்ல முடியும். பிலிப்பியர் எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் எடுத்து வாசிங்க. 2வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. என்ன பண்றார் இயேசு? தம்மையே வெறுமையாக்கி மனிதராக அவர் உருவெடுக்கின்றார். எதற்காக? நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கலாம், மேலே இருந்துகிட்டே சொல்லியிருக்கலாம், நீங்கள் தான் தவறு செய்கிறீர்கள். நமக்கு அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசுவை தனது ஒரே மகனை அனுப்புகிறார். நமக்கு ப்ராக்டிக்கலாக சொன்னால் மட்டும்தான் புரியும், ஆமாவா இல்லையா? டெமோ கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். நமக்கு இயேசு தன்னுடைய பிறப்பை இறப்பின் வழியாக பாவத்தை வெற்றி கொண்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு இறந்தது நம்மை மீட்பதற்காக. நாமும் இறக்க வேண்டுமென்றால் நாமும் மீட்பு பெற வேண்டும். அப்படி என்றால் நான் இறப்பது எதற்காக? மீட்பு பெறுவதற்காக. எபிரேயருக்கு எடுத்து புத்தகம் எடுங்கம்மா. எபிரேயர் 2:15. எபிரேயர் 2:15. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றி அச்சத்தினால் அடிமைப்பட்டவர்களை விடுவித்தார். இயேசு சாவை பற்றி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நம் ஒவ்வொருவரையும் இயேசு விடுவிப்பவராக இருக்கின்றார். எனவே சாவை கண்டு நாம் எப்பொழுதுமே பயப்படக்கூடாது. திருப்பாடல் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 34:12. திருப்பாடல் 34:12. வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? நாம் எங்கே நெடுநாள் வாழ வேண்டும்? விண்ணகத்தில், என்னுடைய சொந்த இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ வேண்டும். அப்படி என்றால் நான் இப்பொழுதே அந்த வீட்டை கட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த வீட்டை கட்டுவதற்கு நான் என்னென்ன முயற்சிகள் எடுக்கின்றேன்? இயேசு எனக்கு கற்பித்த விஷயங்களை நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? இதோ இந்த நவம்பர் மாதத்தில் குறிப்பாக நாம் கருக்கலைப்பு கருக்கொலை செய்யப்பட்ட குழந்தைகளுக்காக நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ குழந்தைகள் கருக்கொலை செய்யப்படுகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் அந்த கருக்கொலைப்பு செய்யப்படுகின்ற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். கை காலும் தனித்தனியாக பிச்சு போடுவார்கள். எத்தனையோ குழந்தைகளை எத்தனையோ நபர்கள் இறைவன் கொடுத்த கட்டளைகளை மீறி கொண்டிருக்கிறார்கள். அதை பொருட்படுத்தக்கூட மாட்டுகிறார்கள். எனவே நான் வாழ்ந்துட்டிருக்க வாழ்க்கை, நான் சாவை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்? ஒரு கிறிஸ்தவனாக வாழக்கூடிய நான்
கிறிஸ்தவனாக வாழக்கூடிய நான் சாவை எதிர்கொள்வதற்கு பயப்படுகிறேனா, அல்லது சாவு எனக்கு மகிழ்ச்சியை தரும், இறப்பு எனக்கு புது வாழ்வை தரும், இறப்பு எனக்கு மறுவாழ்வை தரும் என்பதை நான் உணர்ந்து செயல்படுகிறேனா? இறுதியாக திருப்பாடல் 17:15, திருப்பாடல் 17:15, திருப்பாடல் 17:15. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், விழித்தெழும் பொழுது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். இதுதான் நம் ஒவ்வொருவருடைய கடைசி ஆசையாக இருக்க வேண்டும். என்ன ஆசை? நான் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை மட்டும்தான் பார்க்க வேண்டும். நான் என்னுடைய சொந்த இல்லத்திற்கு சென்று அங்கு நான் டெய்லி ஒவ்வொரு நாளும் முகமுகமாக இவரை நான் தரிசிக்க வேண்டும். நான் இறப்பை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றேன்? நிலையற்ற உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிலையற்ற உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிலையான இவரை பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேனா? நிலையான உலகிற்கு செல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். நமது கரங்களை இதயத்தோடு வைத்து கொள்வோம். கண்களை மூடி இதயத்தோடு நமது கரங்களை குவித்து பாடகர் குழுவினரோடு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கண்களை மூடி நமது இறப்பு, நான் எனது இறப்பை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேனா? மறுவாழ்வு பெறுவதற்கு தயாராக இருக்கிறேனா? மறுவாழ்விலே நிலையான வாழ்வை அனுபவிப்பதற்கு, நிலையான இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? மௌனமாக சிந்தித்து பார்ப்போம். நிலையான சொந்தம் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். நீ போதும் என் இயேசுவே, அயராத என்றும் அணைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கடையாக நீயும் கிளையாக நானும் பிரியாது வர வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அஞ்சி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அஞ்சி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. இதோ நிலையற்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்கள் நாம் பலவீனமானவர்கள். அறிந்தும் அறியாமலும் பல்வேறு தவறுகளை செய்த தவறையே நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவது கிடையாது. ஆன்மீக காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு யோசிக்கின்றோம். நேரத்தை செலவிடுவதற்கு யோசிக்கின்றோம். ஆனால் நிலையான செல்வம் நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதோ நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்பவர் நமது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் செய்யக்கூடிய தவறுகளை, நாம் செய்யக்கூடிய பாவத்தை முழுமையாக கழுவி நமக்கு மீட்பின் உடலை, மகிமையின் உடலை, உயிர்ப்பின் உடலை நமக்கு கொடுக்கக்கூடியவர் இதோ நிலையான இயேசு கிறிஸ்து. நான் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு நான் முயற்சி செய்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். இதோ இந்த பாடல் வரிகளோடு இணைத்து கொள்வோம். நமது வாழ்க்கையை இந்த பாடல் வரிகளோடு இணைத்து நாம் தியானிப்போம். உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே.
சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே. நமது வாழ்விலே நிலையான சொந்தமாக இயேசுவே, எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கக்கூடியவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். என்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. இதோ நமது இயேசு கிறிஸ்து, நான் செல்லும் பொழுது, நான் எங்கு சென்றாலும் எனக்கு முன்னும் பின்னுமாக, எனக்கு இடது வலதாக இருந்து என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துகின்றார். நான் பாவத்தில் விழும் பொழுது என் கரத்தை பிடித்து காப்பவராக இருக்கின்றார். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போவது என்பதை கணித்து அதன்படி என்னை செயல்படுத்துபவராக இருக்கின்றார். ஆனால் நான் அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க செயல்படுகிறேனா? பல்வேறு துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம், பல்வேறு வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது நான் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றேன். நான் செய்த தவறுகள் என்னை வாட்டி வதைக்கின்றன. ஆனால் நான் மீட்பு கொடுக்கக்கூடிய இயேசுவின் கரங்களை பிடிக்கும் பொழுது அனைத்து பாவத்திலிருந்தும் விடுதலை பெறுவனாக இருக்கிறேன். இயேசு என்னை நிலையான உலகிற்கு, நிலையான இல்லத்திற்கு, மீட்பின் உலகிற்கு என்னை அழைத்து செல்லவிருக்கின்றார். இதோ கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக இறப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? சேர்ந்து பாடுவோம். அணையாத அருளாய், அழியாத விருந்தாய், நீ போதும் என் இயேசுவே. நீர் போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய், நலம் சேர்க்கும் மருந்தாய், நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம். வாயை திறந்து சத்தமா பாடுகிறோம் நீ போதும் எல்லாருமே வாயை திறந்து. அயராத என்றும் அணைகின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும், இணையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும், நதியான நானும், இணை சேர வரம் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. மௌனமாக அனைவரும் முழந்தாள் படியிட்டு நமது கண்களை திறந்து, இதோ நம்மை படைத்த, நம்மை மீட்டு கொண்ட, நமக்கு மீட்பு உடலை கொடுக்கக்கூடிய, நமக்கு மீட்பின் உலகத்தை காண்பிக்கக்கூடியவரை உற்று நோக்குவோம். நிலையற்ற உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிலையற்ற உலகில் வாழக்கூடிய நாம் பல்வேறு பாவங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். அதற்கு எல்லாம் கழுவாயாக, நம் பாவத்தை எல்லாம் கழுபவராக, நமக்கு மீட்பு கொடுப்பவராக, நம் கரத்தை பிடித்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்பவராக இருக்கக்கூடிய ஒரே நபர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை மட்டுமே நாம் உற்று நோக்குவோம். எனது பாவங்களை நாம் சமர்ப்பிப்போம். அப்பா, தெரியாமல் பல்வேறு தவறுகளை நான் செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்தருளும்.
இதோ மனித பலவீனத்தினால் பல்வேறு தவறுகள், பல்வேறு பாவச் செயல்கள் தெரிந்தும் திரும்ப திரும்ப அதே தவறுகளை நான் செய்துவிட்டேன். இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்தருளும். எங்கள் குற்றங்களை மன்னித்து இதோ மீட்பின் உலகை, மீட்பின் இல்லத்தை, மீட்பின் உடலை எங்களுக்கு பரிசாக அளித்தருளும். மாண்புயர் கீதம் பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாம் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும்
அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்குழந்தைகளை ரசித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.